Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி கிறிஸ்பியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பழம்பொரி தான் பார்க்க போகிறோம். மலேசியன் ஃபேமஸான பிசாங் goreng. ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் நோம்புக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க கிறிஸ்பியான பிசாங் goreng செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நம்ம வீடு தோட்டத்தில் என்ன பழம் இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது முக்கால் பழமாக இருக்கணும். நம்மளுக்கு ரொம்ப பழுத்த பழமாக இருந்தால் ரொம்ப எண்ணெயை பிடிச்சி இழுக்கும், சொதண்டு இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க. இயற்கையாகவே இந்த பனானா பிறைக்கு அதாவது பழம்பொரிக்கு நாட்டுப்பழம் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மங்கு எடுத்துக்கிறோங்க. 200 கிராம் அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு போடுங்க, அதாவது அச்சு முறுக்கு மாவு போடுங்க. அப்புறம் 2 ஸ்பூனு சோள மாவு போடுங்க. இதுவே மைதா மாவு போடுறதா இருந்தால் 1 கப்பு மைதா மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு கண்டிப்பாக போடணும். அப்புறம் எல்லாம் 2 மாவையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, சீனி, உப்பு கொஞ்சோன்னு போடுங்க, சீனி 1 ஸ்பூன் போடுங்க. இதுதான் இந்த ஊரில் பழம்பொரிக்குள்ள மாவு. நான் இதை வாங்கி யூஸ் பண்ணதில்லை. நான் எப்போவுமே ஒன்று மைதா மாவு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுவேன், இல்லைன்னா அரிசி மாவு சோள மாவு மிக்ஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 நாள் மாதிரி நம்ம செய்யலாம் இந்த பழம்பொரி. மலேசியாவில் சரியான ஃபேமஸ். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இது அரிசி மாவுனால் நம்மளுக்கு ரொம்ப தண்ணி இழுக்காது, அதை பார்த்துக்கிறோங்க. மைதா மாவு இருந்தால் நம்ம கூடுதலாக தண்ணி ஊற்றலாம். அரிசி மாவுனால் குறைச்சி போனால் எக்கார்ந்த கூட வறுத்த அரிசி மாவு போட்டுறாதீங்க, அது நம்மளுக்கு வராது, அதை பார்த்துக்கிறோங்க. அச்சு முறுக்கு மாவு போடுங்க. அப்புறம் 1 ஸ்பூனு மைதா மாவு. இந்த மைதா மாவு எதுக்கு போடுறோம்னா நம்மளுக்கு பழம்பொரி நம்மளுக்கு நல்லா வலுவலுண்டு வரும், அதனால் நம்ம அப்படி போடுறோம். மைதா மாவு போடாமே நம்ம செய்யலாம். நம்ம சோள மாவு அரிசி மாவு போட்டுட்டோம். இது நான் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூனு மைதா மாவு போடுறேன். போட்டு நல்லா கிண்டிட்டு முட்டை, ஒரு முட்டையை ஒரு 2 ஸ்பூனு ஊற்றுங்க. ஒரு பாதி முட்டை ஊற்றுங்க போதும். ஒரு முட்டை ஊற்றலாம், ஆனால் இந்த 200 கிராம் மாவுக்கு 1 முட்டை ரொம்ப. 400 கிராம் மாவு போட்டிங்கன்னா 1 முட்டை போடலாம். முட்டை போடாமையே செய்யலாம். அப்புறம் மஞ்சள் கலரு கொஞ்சோன்னு, இல்லைன்னா மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு போடுங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும், பச்சை மாவு பக்குவத்துக்கு நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வாழைப்பழத்தை பிச்சு எடுத்துக்கிறணும். கண்டிப்பாக யாவும் வச்சுக்கிறோங்க, முக்கால் வாழைப்பழம். அப்போ அந்த மூளையில் இருக்கிற சைடு முன்னுக்கும் பின்னுக்கு அதை லேசாக கட்டிங் பண்ணிடுங்க. கட்டிங் பண்ணி 2ஆக வகருங்க. 2ஆக வகரலாம், 4ஆகவும் வகரலாம். 4ஆண்டா குறுக்கால வரணும். நான் வகுந்து காட்டுறேன். சின்ன பழமாக இருந்தால் நம்ம அப்படியே கீறி விட்டு அப்படியே போட்டு பொரிக்கலாம். அதாவது நாட்டு பழம்லாம் சமயத்தில் சிறுசாக இருக்கும், அதுக்கு நீங்கள் அப்படி செய்யலாம். பெரிய பழமாக இருந்தால் இந்த மாதிரி 4ஆக, ஒரு வாழைப்பழத்தை 4ஆக வகுந்துக்கிறணும். அவ்வளோதான். நான் ஏற்கனவே மைதா மாவில் போடுற பழம்பொரி ரெசிபி போட்டிருக்கிறேன், சீஸ்லாம் போடுறது. அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இதுதான் மாவு உள்ளுக்கு நம்ம போட்டுற வேண்டியது. உங்களோட மாவு கோப்பை எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோ வாழைப்பழத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறோங்க. போடுற அளவுக்கு மட்டும் போடுங்க. அப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு ஒரு பழமாக தொடுத்துட்டு போடுங்க. போட்டு கொஞ்சம் கீழே உள்ள லேயர் வெந்த பிறகு விரட்டி விடுங்க, இல்லைன்னா லேயர் ஒட்டிக்கணும், அதை பார்த்துக்கிறங்க. கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும் கீழே, அப்புறம் விரட்டி விடுங்க. அதே நேரத்தில் ரொம்ப நேரம் வேகவும் வைக்காதீங்க வாழைப்பழத்தை, ரொம்ப கனிஞ்சிரும், ரொம்ப எண்ணெயை பிடிச்சி எடுக்கும். இதே மாதிரி ரெசிபி நான் ஏற்கனவே மைதா மாவில் உள்ளது போட்டிருக்கேன். அது சீஸு சாக்லேட் கலந்து போடுற மாதிரி போட்டிருக்கிறேன். அப்புறம் சிப்டா கோரியும் போட்டிருக்கிறேன். சிப்டா கோரிங்க, பிசாங் goreng, சக்கரவள்ளி பொரியல், இந்த 3மே ஒரே மாவில் செய்யலாம். நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். சக்கரவள்ளி கிழங்கு நான் என்ன போடலை. சிப்டாவும் வாழைப்பழமும் நான் போட்டிருக்கிறேன். வாழைப்பழம் மைதா மாவில் செய்கிறது போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதுவே உங்களுக்கு சிப்டா பழம் இல்லைண்டா அது ஒரு பலாப்பழ வகையை சேர்ந்தது தான். பலாப்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொட்டையை வெளியாக்கிட்டு போடலாம். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ பொன் நிறமாக இருக்குது. எந்த பழத்தை போட்டாலும் சரி, உங்களுக்கு வாழைப்பழமாக பலாப்பழமாக ரொம்ப பழுத்ததாக போடாது, எண்ணெயை பிடிச்சி இழுக்கும். இப்போ பொன் நிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இவ்வளோ தான். ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஒரு கிறிஸ்பியான பழம்பொரி ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உள்ள பழத்தையும் பொரிச்சாச்சு. மொத்தம் நான் பொரித்தது இன்றைக்கி 4 வாழைப்பழம் பொரித்தேன். இதுவே எங்களுக்கு போதும் 3 பேருக்கு. இந்த மாவு கலவை நம்ம 10 வாழைப்பழத்துக்கு கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 200 கிராம் மாவு, 2 ஸ்பூனு சோள மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு நம்மளுக்கு 10 வாழைப்பழத்துக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி சட்டி எண்ணெயில் சூடு பண்ணிக்கிட்டு
இந்த மாதிரி வந்து அந்த மாவை எடுத்து அப்படியே பூந்தி மாதிரி செஞ்சோம்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். மிச்சர் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக அள்ளிடலாம். அதுவும் நம்ம வந்து பழம்பொரி கடைகளில் எரிக்க கொடுப்பாங்க, அதையும் கலந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வேண்டாம் நீங்கள் அப்படி செஞ்சுக்கரலாம். இங்கே வந்து சீஸோட பழம்பொரி வந்து விலை கூட, சாக்லேட் சிரப்பு வச்சுருக்கிற பழம்பொரி வந்து விலை கூட, சாக்லேட் சாஸு ஏதாவது வச்சு தருவாங்க, அது விலை கூட. இந்த மாதிரி பிளேனாக இருக்கிற பழம்பொரி வந்து சௌரியம்தான். கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்காக கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேறு எதுவும் வீடியோக்கள் வேண்டாம் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் நோம்புக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.